ஹலோ மக்களே! சிவா அயலி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம இந்திராணியும் சிவா அயலிகிட்ட நான் குடுத்த டைம் உங்களுக்கு முடிய போகுது. உண்மைய எப்படியாவது நிரூபிப்பேன்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அயலியும் ஒரு கட்டத்தில கபிலன பத்தின உண்மை எல்லாத்தையுமே நிரூபிக்கிறாங்க. அந்த சமயத்தில கபிலனும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லக்கா, வீண் பழிய என் மேல போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சூரிய நாராயணன் செம மாசம் வந்து எல்லா உண்மைகளும் சொல்லிடுறாங்க. இனிமே கபிலனோட நாடகம் எதுவுமே பழிக்க போறதில்ல. நம்ம கபிலனை செம மாசம் வந்து கைது செய்றாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம பாவையும் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு இருந்த ரித்திகாவும் என்னாச்சு, எதுக்காக பாவை இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அயலி அண்ணி வந்தாதான் பாவை ஹோம்ஒர்க் பண்ணுவாளாம் அப்படின்னு சொன்ன உடனே ரித்திகா பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. என்ன பாவை நினைச்சிட்டு இருக்க? அந்த அயலி ஒன்றும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவா கிடையாது. நாங்க தான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது எங்க கிட்ட தானே நீ பாசமா இருக்கணும். அந்த அயலி எல்லாம் நினைச்சிட்டு இருக்க. இன்னைக்கு சீக்கிரத்துல இந்த அயலி இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட போறா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. பாவையும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பித்த உடனே ரித்திகாவும் அயலி இன்னும் 2 நாள் தான் இந்த வீட்டில் இருப்பா, அதுக்கப்புறமா இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா, அப்புறமா நீ என்ன செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பித்த உடனே பாவையும் இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாவையும் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்திராணி வேற வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே வெளியிலேருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம சிவாவும் அயலியும் வரும்போது பாவை அழுத பார்த்த உடனே அயலியும் என்னாச்சு பாவை, எதற்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்கும்போது பாவையும் இல்லை நீங்கள் வந்து இன்னும் 2 நாளில் வீட்டை விட்டு போயிடுவீங்களாமே அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அயலியும் இல்லை பாவை, நான் உன்னை பிரிஞ்சு போகவே மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படி சொல்லும்போது சரி உன்கிட்ட இதை யார் சொன்னதுன்னு கேட்குறாங்க. அந்த பாவையும் அப்படியே ரித்திகா தானே சொன்ன உடனே அதை கேட்ட அயலி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ரித்திகா எல்லாம் சும்மா சொன்னது, நீ அதை நம்பாத, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம், நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவையை சமாதானப்படுத்துகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட பாத்தியா அயலி இங்கே நடக்கிறத, அந்த ரித்திகா ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அயலியும் ஆமாம், அவளை பற்றி தான் நமக்கு நல்லாவே தெரியல, அந்த ரித்திகாவை சும்மாவே விடக்கூடாது, இப்போவே அவகிட்ட போய் இதை பற்றி சொன்னாதான் பாவையை இனிமே இன்னும் கஷ்டப்படுத்தாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் ரித்திகா கிட்ட வந்து என்ன ரித்திகா பண்ணி வச்சிருக்கா அப்படி கேட்கும்போது ரித்திகாவும் என்ன சொல்கிற, எதை பற்றி நீ கேட்குற அப்படின்னு கேட்கும்போது நம்ம அயலியும் பாவை கிட்ட போய் எதற்காக நாங்கள் இன்னும் 2 நாளில் இந்த வீட்டை விட்டு போயிடுவோன்னு சொன்னேன் அப்படி கேட்கும்போது நம்ம ரித்திகாவும் ஆமாம், உண்மையை தானே சொன்னேன், உங்களால தான் உண்மை எதுவுமே நிரூபிக்க முடியாது, இந்திராணி அண்ணி தான் 4 நாள் டைம் தந்தாங்க, அதில் 2 நாள் ஏற்கனவே முடிஞ்சிட்டு, இந்த 2 நாளில் நீங்கள் என்ன தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருக்காங்க. அதை பார்த்து நம்ம அயலியும் நீயே பார்க்க தானே போகிற, கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் உண்மையை நிரூபிக்க தான் போகிறோம், நாங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறோமா இல்லையான்னு பொறுத்திருந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவை நம்ம அயலி சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. நம்ம கபிலனுக்கும் மனசுக்குள்ள அன்னைக்கு நம்ம சுட்டதுல சூரிய நாராயணன் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி இந்த ஜென்மத்துல சிவானால அவன் தான் இந்த வீட்டோட வாரிசு சொல்லிட்டு நிரூபிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கபிலனும் யோசனையில இருக்காங்க. நம்ம அயலி சிவா கிட்ட ஏற்கனவே எல்லா உண்மையும் தெரிஞ்ச அப்புறமும் நம்மளால நிரூபிக்க முடியலையே, சூரி சார் மட்டும் இனி கண் முழிச்சு வந்தாதான் உண்டு, நமக்கு இருக்க ஒரே ஹோப் அவங்க தான், அவங்க வந்து உண்மையை சொன்னாதான் நம்மனால இனிமே இந்த வீட்டுல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில இருக்கும்போது சிவாவும் அயலிக்கிட்ட நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அயலி, இப்போ என்ன செய்யறது, எப்படி இருந்தாலுமே கபிலனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது, சூரிய மாமா இன்னும் உயிரோட இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சுனா கபிலன் விட்டு வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது அயலியும் அதுக்கு தான் நம்ம சீமை பாதுகாப்புக்கு விட்டுட்டு வந்திருக்கமே, அதனால எந்த பிரச்சனையும் வராது, ஆனால் சீக்கிரத்தில் அவங்க கண் முழிச்சாதான் நமக்கு உண்மை எல்லாத்தையுமே நிரூபிக்க முடியும்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கபிலனும் சிவாவை பார்த்து என்ன சிவா இந்த உண்மை எல்லாத்தையுமே நிரூபிச்சிடலான்னு பார்த்தியா, நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது, நான் தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் நம்ம சிவாவை கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சிவாவா அதான் என்ன டைம் இருக்கலடா, அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம இந்திராணிக்கும் பயங்கரமாக டென்ஷனில் இருந்துட்டு இருக்கு. சிவாவோ அயலியோ சீக்கிரத்தில் இந்த வீட்டை விட்டு வெளியிலே போகக்கூடாது, உண்மையை நிரூபிச்சாகணுமே, பாவம் சிவாவும் அயலியும் அவங்க வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்ம அயலியும் சிவா கிட்ட சிவா பேசாம கபிலன் தான் இதுக்கு எல்லாமே காரணம்னு சொல்லி நமக்கு தான் தெரியுமே, அந்த உண்மையை எப்படியாவது அன்னிக்கிட்ட சொல்லிடலாமா அப்படின்னு
சொல்லும்போது நம்ம ஷீபாவும் இன்னும் டைம் இருக்கு அயலி, இப்போ மட்டும் அக்காவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுன்னா எப்படி தான் தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல அப்படி சொல்லும்போது நம்ம அயலியும் எப்படி இருந்தாலுமே என்னைக்காவது ஒரு நாள் எல்லா உண்மையும் தெரியாதானே போகுது, கபிலனை பத்தின சுயரூபம் சீக்கிரத்துல அன்னைக்கு தெரியதான் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்திராணி கிட்ட செல்வநாயகி ரித்திகா வந்து, என்ன இந்திரா நீ வந்து கொடுத்த டைம் எல்லாமே முடிய போகுது, நீ சொன்ன மாதிரியே நடந்துக்கணும், அவங்க மட்டும் உண்மையை நிரூபிக்கலன்னா இந்த வீட்டை விட்டு அவங்கள அனுப்பிடுவேன்னு சொன்னல, அவங்கள கூப்பிட்டு விசாரி அப்படி சொல்லும்போது நம்ம இந்திராணிய சிவா அயலியை கூப்பிட்டு, சிவா நீ ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ஒரு டைம் கொடுத்தேன், அந்த டைம் முடிய போகுது, நீங்க இது வரைக்கும் எந்த உண்மையை நிரூபிச்ச மாதிரி இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் அயலியும் அமைதியா நிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட தான் எந்த ஆதாரமும் இல்லாம அப்படியே நிற்கும் போது கபிலனோ அது எப்படிக்கா நிரூபிப்பாங்க, இவங்க சொன்னது எல்லாமே பொய்யாச்சே, எல்லாமே உண்மை இருந்தா தானே நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பேசும்போது ஆயலியும் கபிலனை எதிர்த்து நிற்கிறாங்க. கபிலா உன்னோட சுயரூபம் எல்லாமே எங்களுக்கு தெரியும், தேவையில்லாம நீ இதுல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது செல்வன் ஐயும், என்ன நீ என்னோட பையனை எதிர்த்து பேசிட்டு இருக்க, அவன் மேல எந்த தப்பும் இல்லை, அவன் தான் இந்த வீட்டோட வாரிசு, நீங்க தேவையில்லாம இந்த வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணியும், ஆமா நான் கொடுத்த டைம் எல்லாமே முடிய போகுது, அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த டைமுக்குள்ள உங்களால் நிரூபிக்க முடியலன்னா நீங்களே இந்த வீட்டை விட்டே போயிடணும்னு அப்படி சொல்லும்போது நம்ம சிவா அயலிக்கு வேற வழியே இல்லை அப்படி நின்றுட்டே இருக்காங்க. நம்ம இந்திராணி கிட்ட நம்ம சிவாவும், இது வரைக்கும் நான் உங்களை சொந்த அக்காவை தான் பார்த்துட்டே இருக்கேன், எங்களுக்கு இது வரைக்கும் நீங்க தான் ஆதரவாகவே இருந்துட்டு இருந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்க்கா, என்னால் இப்போதைக்கு உண்மையை நிரூபிக்க முடியுமான்னு தெரியல, நாங்கள் ஒரு ஆளை வச்சு உண்மையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது, ஆனால் அவங்களுக்கு இப்போ ஆபத்தான இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கபிலனோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, அப்ப அந்த சூரிய நாராயணன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம இந்திராணியும் 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பலான்னு முடிவு பண்ணும்போது சூரிய நாராயணன் செம அதடியா அந்த இடத்துல நிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. சூரிய நாராயணனும் உதய பெருமாள் கபிலன் மேல இருக்கக்கூடிய கோபத்துல வந்து எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இருக்க சிவா தான் இந்த வீட்டோட வாரிசு, உதய பெருமாளோட மூத்த பையன், அது மட்டும் இல்லாம இந்த உண்மை இந்த கபிலன் உதய பெருமாள் எல்லாருக்குமே தெரியும், இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிட்டு அதே சமயத்துல இந்த குடும்பத்துல எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு நினைச்சு கபிலன் என்னை இத்தனை நாளா கடத்தி வச்சிருந்தான், அது மட்டும் இல்லாம என்னை வந்து உயிரை எடுக்கிறது கூட துணிஞ்சிட்டான்னு எல்லா விஷயமும் சூரிய நாராயணனால வீட்டுல எல்லாருக்குமே தெரிய வருது. கபிலனும் விடுற மாதிரி இல்லை, அக்கா இவங்க எல்லாருமே என்னை வந்து எதுலையாவது மாட்டி விடணும்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் பண்ணி ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படி சொல்லும்போது சூரியநாராயணனும் எல்லா எவிடன்ஸையும் காட்டி சிவா தான் வாரிசுன்னு நிரூபிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் நம்ம ஆயலி இனிமேல் இந்த கபிலனை விட்டு வச்சா அது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு இந்திராணி கிட்ட எல்லா ஆதாரத்தையும் காட்டி கபிலன் மேல தான் எல்லா குற்றமும் இருக்குன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு அதிகாரியாக கபிலனை கைது செய்கிறதுக்கு தயாராகிறாங்கன்னே சொல்லலாம்.